ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். அதில் நம்ம கடைசியாக சென்னை மாவட்டத்தை பற்றி மொத்தம் 16 தொகுதிகளில் யார் அடுத்து கேண்டிடேட் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, யாருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வர வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சேலம் மாவட்டத்தை பார்க்க போகிறோம். சேலம் மாவட்டத்தை 2 பகுதியில் நம்ம பிடிச்சிருக்கோம். சேலம் 1, சேலம் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு எந்த தொகுதி எந்த மாவட்டத்தை போட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, கங்கவள்ளி, ஆத்தூர், ஏற்காடு, இந்த தொகுதியில பத்தா நம்ம பார்க்க போறோம். இந்த தொகுதியில யார் இப்போ கரண்ட்ல இருக்காங்க, லாஸ்டா யார் சக்சஸ் பண்ணாங்க 2016ஆம் ஆண்டு எலெக்ஷன்ல, 21ல யார் சிட்டிங் எம்எல்ஏ யாரு, அடுத்து யாருக்கு வாய்ப்பு இருக்கு, எஸ்ஆர் நிலவரப்படி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குறைக்கப்பட்டது, ஓட்டுகள் எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டது, இதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். வாங்க. முதல்ல சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி. சேலம் மேற்கு 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் கோ வெங்கடாச்சலம் அதிமுக சேர்ந்தவர் வெற்றி பெற்றிருக்காரு. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் இரா அருள் பாமக சேர்ந்தவர். ஸோ இப்போ கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ இவர் தான். இந்த தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு ஆஸ்பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி உங்களுக்கு டோட்டல் வாக்குகள் 3,05,908 வாக்குகள். தற்போது 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராஃப்ட் படி 2,43,941 ஓட்டுகள் மற்றும் வாக்குகள் மட்டும் உள்ளன. இதில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் குறைபாடுகள் எவ்வளவுனா 61,000 ஓட்டுகள் வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. இந்த தொகுதியை பொறுத்தளவு அதிமுக 2 முறையும் பாமக 1 முறையும் வென்றுள்ளது. இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு எலெக்ஷன்ல பாமக அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால கண்டிப்பா இந்த முறையும் பாமகவுக்கு சீட் கிடைச்ச வாய்ப்பு இருக்கு, இல்லை அதிமுகனாலும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த கூட்டணி தான் கண்டிப்பா இல்ல வெற்றி பெறக்கு வாய்ப்புகள் இருக்கு. உத்தேச கல வேட்பாளர்கள் யாரு? டிஎம்கே சேர்ந்த சேலத்தாம்பட்டி ராஜேந்திரன், ஏகே தருண், இவங்க 2 பேரும் டிஎம்கேல உங்களுக்கு சீட் கேட்டு இருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கேல ஏகேஎஸ்எம் பாலு, ஜி வெங்கடாச்சலம், இவங்க 2 பேரும் மறுபடியும் சீட் கேட்டு இருக்காங்க. ஆல்சோ பிஎம்கேல இருக்கக்கூடிய கரண்ட் எம்எல்ஏ அருள், இரா அருள், அவரு கண்டிப்பா ஒருவேளை இந்த தொகுதியை பாமக ஒதுக்கப்பட்டால் மீண்டும் அவருக்கு இந்த இடத்துல அவர் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, சேலம் மேற்கில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி ஆதி திராவிடர்கள், கவுண்டர், வன்னியர்கள் இருக்கிறாங்க. இதில் இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர் இம்பார்ட்டன்ட். இந்த தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு அதிமுகவுக்கு உங்களுக்கு சாதகமாக இந்த தொகுதியாக உள்ளது. அடுத்து சட்டமன்ற தொகுதி சேலம் வடக்கு. சேலம் வடக்கு ஆர் ராஜேந்திரன் 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த ஆர் ராஜேந்திரன் வெற்றி பெற்றிருந்தார். 2021ஆம் ஆண்டு அவர் தான் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். ஸோ 2 முறையும் தொடர்ந்து அவர் தான் வந்துட்டு இருக்கிறாரு. இந்த ஓட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்குகள் ஆஸ்பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,71,620 ஓட்டுகள் இருந்தது. 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராஃப்ட் படி 2,24,423 ஓட்டுகள் தற்போது உள்ளன. ஸோ அப்போ இதில் 47,000 வாக்குகள் குறைக்கப்பட்டுள்ளன, 47,000 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. ஆஸ்பர் தான் எஸ்ஆர் டிராஃப்ட் படி. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொகுதியை பொறுத்தளவு 2 முறை திமுகவும் 1 முறை தேமுதிகவும் வென்றுள்ளது. 2011ஆம் ஆண்டு அதிமுக தேமுதிக கூட்டணியில் அவங்க சக்சஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த 2 தேர்தலுமே உங்களுக்கு திமுக தான் வென்றுள்ளது. உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல ஆர் ராஜேந்திரன் கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ, அவர் இந்த தொகுதி கேட்டிருக்காரு. ஏடிஎம்கேல வெங்கடாச்சலம் 2021ஆம் ஆண்டு எதிர்கட்சியில் இருந்த வெங்கடாச்சலம் அவர் கேட்டிருக்காரு. ஸோ வாக்கு வங்கியை பொறுத்தளவு வன்னியர், குங்குவேலாள கவுண்டர், தலித், இஸ்லாமியர், செட்டியார், நாயுடு இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இது முக்கியமா இந்த தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு வன்னியரும் குங்குவேலாள கவுண்டரும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிக்கிறாங்க அவங்களோட ஓட்டு. இந்த முறை 2 பேருக்குமே அதிமுக திமுக 2 பேருக்குமே பயங்கர கடுமையாக பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி உள்ளது. ஸோ பின்னாடி வரக்கூடிய வேட்பாளர்கள் பொறுத்து அவங்களுடைய ஒர்க்கை பொறுத்து தான் இந்த தொகுதி யாருன்றதை ஃபைனலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த சட்டமன்ற தொகுதி சேலம் தெற்கு. 2016ஆம் ஆண்டு அதிமுகவை சேர்ந்த ஏபி சக்திவேல் வென்றிருந்தார். 2021ஆம் ஆண்டு அதே அதிமுகவை சேர்ந்த இ பாலசுப்ரமணியன் வென்றுள்ளார். ஸோ இந்த தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு இப்போ தொடர்ந்து 2 முறை உங்களுக்கு
அதிமுக தான் வென்றுள்ளது. ஆஸ்பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்த வாக்காளர்கள் 2,54,403 பேர் இருந்தாங்க. SIR 2026ஆம் டிராஃப்ட் படி உங்களுக்கு 2,13,328 வாக்குகள் தற்போது உள்ளன. சோ இதுல இதோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு 41,000 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. SIR டிராஃப்ட் படி 41,000 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில தொடர்ந்து 3 முறையும் கடந்த 2011, 2016, 2021 3 முறையும் தொடர்ந்து அதிமுக வென்றுள்ளது. உத்தேச கள வேட்பாளர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா திமுக பொறுத்தளவு PK பாபு கேட்டிருக்காரு, ஆல்சோ சரவணன் கேட்டிருக்காரு. ADMK பொறுத்தளவு பாலசுப்ரமணியன் செட்டிங் MLA அவரு கேட்டிருக்காரு. வாக்கு வங்கி செட்டியார், சோழிய வேளாளர், கொங்கு வேளாளர், முதலியார், ஆதிதிராவிடர் 3 இவங்க எல்லாருமே இருக்காங்க. இதுல முக்கியமா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து யார் வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்கன்னா செட்டியார், கொங்கு வேளாளர் அண்ட் சோழிய வேளாளர் 3 பேரும் ரொம்ப டிசைடிங் ஃபேக்டரா இந்த தொகுதியை பொறுத்தளவு இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு 2 பேருக்கும் சம பலம் வாய்ந்த தொகுதியா உள்ளது. இந்த தொகுதி 2 பேருக்கும் சம பலம் வாய்ந்த தொகுதியா உள்ளது. இருந்தாலும் 3 முறை தொடர்ந்து அதிமுக வென்றதனால் ஒருவேளை வரக்கூடிய தேர்தலில் அதிமுக உள்ளதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்து சட்டமன்ற தொகுதி கங்கவள்ளி, இது தனி தொகுதி. கங்கவள்ளி வந்து பாத்தீங்கன்னா தனி தொகுதி. 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த மருதமுத்து அப்படின்றவர் வெற்றி பெற்றுள்ளார். 2021ஆம் ஆண்டு நல்லதம்பி அவரும் அதிமுக சேர்ந்தவர் தான், அவரும் வெற்றி பெற்றுள்ளார். சோ தொடர்ந்து 2 முறை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2016ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு 2 முறையும் அதிமுக தான் வென்றுள்ளது. மேலும் 2011ஆம் ஆண்டு தேமுதிக அந்த தொகுதியை வென்றுள்ளது. 2011ஆம் ஆண்டு தேமுதிகவும் அடுத்த வந்து 2 தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரு அதிமுக தான் வென்றுள்ளது. ஆஸ்பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,61,665 வாக்குகள் இருந்துள்ளன. 2026ஆம் ஆண்டு SIR டிராஃப்ட் படி 2,11,583 ஓட்டுகள் தற்போது உள்ளன. சோ இதுல டிஃபரன்ஸ் வந்து 20,000 வாக்குகள் இந்த தொகுதியில SIR மூலம் நீக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தளவு உத்தேச கள வேட்பாளர் யாருன்னா ரேகா பிரியதர்ஷினி DMK-ல, ஆல்சோ DMK-ல சின்னதுரை இவங்க 2 பேரும் கேட்டிருக்காங்க. ADMK பொறுத்தளவு நல்லதம்பி MLA, சந்திரகலா மாவட்ட கவுன்சிலர் இவங்க 2 பேரும் இந்த தொகுதியை பெற்றிருக்காங்க கரண்ட்ல. இந்த தொகுதி வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதிதிராவிடர், வன்னியர், கொங்கு வேளாளர், நாயக்கர் இருக்காங்க. சோ ஆதிதிராவிடம் அண்ட் வன்னியர் இவங்க 2 பேர் தான் இந்த இடத்துல வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க. இருந்தாலும் இந்த தொகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுக சாதகமா தான் இந்த தொகுதி தற்போது வரை உள்ளது. ஆத்தூர் தனி தொகுதி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி, இது தனி தொகுதி. ஆரம் சின்னத்தம்பி 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்தவர், அவரு வெற்றி பெற்றுள்ளார். 2021ஆம் ஆண்டு AP ஜெயசங்கரன் அவரும் அதிமுக சேர்ந்தவர் தான், அவரு வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு ஆஸ்பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,43,138 ஓட்டுகள் இருந்தன. தற்போது SIR டிராஃப்ட் படி 2026ஆம் ஆண்டு 2,20,568 வாக்குகள் உள்ளன. சோ இதுல இந்த 2 இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலமா 22,000 வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தவரை 22,000 வாக்குகள் SIR படிவம் மூலம் நீக்கப்பட்டுள்ளன. இந்த தொகுதியில 5 முறை அதிமுக, 5 முறை காங்கிரஸ், 2 முறை சுயேட்சை, 4 முறை திமுக வென்றுள்ளது. உத்தேச கள வேட்பாளர்கள் திமுக ரேகா பிரியதர்ஷினி, சின்னதுரை, ஜீவா இவங்க 3 பேரும் தற்போது இதுல சீட் கேட்டிருக்காங்க. ADMK பொறுத்தளவு ஜெயசங்கரன் சிட்டிங் MLA அண்ட் காளிமுத்து முன்னாள் ஒன்றிய சேர்மன், சோ இவரும் இந்த தொகுதியை கேட்டிருக்காரு. இந்த தொகுதியை பொறுத்தளவு வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர், வன்னியர், கொங்கு வேளாளர், நாயக்கர். சோ இந்த தொகுதியில உங்களுக்கு 2 பேருமே சம பலம் வாய்ந்தா இருக்காங்க. திமுக அதிமுக 2 பேருமே சம பலம் வாய்ந்தா தற்போது உள்ளனர். சோ பின்னாடி வரக்கூடிய எலெக்ஷன் டயத்துல உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி என்ன ஒர்க் பண்ணுது, TVK என்ன ஒர்க் பண்ணுது, DMK என்ன ஒர்க் பண்ணுது, இதை பொறுத்து ADMK என்ன ஒர்க் பண்ணுது, இதை பொறுத்தா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொகுதி வெற்றி யாருக்குன்றது நிச்சயமாக்கப்படும். சரிங்களா? சட்டமன்ற தொகுதி ஏற்காடு, இது தனி தொகுதி. பழங்குடியின மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி ஏற்காடு. 2016ஆம் ஆண்டு குஸ்த்ரா இவங்க ADMK சேர்ந்தவங்க வெற்றி பெற்றுள்ளார். அடுத்து 2021ஆம் ஆண்டு அவர் தான் மறுபடியும் குஸ்த்ரா அவர் தான் வெற்றி பெற்றுள்ளார். ADMK சேர்ந்தவர். தொடர்ந்து 2 முறை இவர் தான் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியை பொறுத்தளவு ஆஸ்பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,86,314 வாக்குகள் இருந்துள்ளன. 2026ஆம் ஆண்டு SIR டிராஃப்ட் படி 2,63,724 ஓட்டுகள் தற்போது உள்ளன. சோ SIR டிராஃப்ட் படி இந்த தொகுதியில உங்களுக்கு ஏற்காடு தொகுதியில 22,000 வாக்குகள், அரௌண்ட் 22,000 வாக்குகள் உங்களுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. சோ இந்த தொகுதியை பொறுத்தளவு 9 முறை அதிமுக வென்றுள்ளது, 3 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 4 முறை திமுக வென்றுள்ளது. இந்த தொகுதி தற்போது நிலவரப்படி உங்களுக்கு அதிமுக சாதகமான தொகுதியாக உள்ளது. உத்தேச கள வேட்பாளர்கள் DMK-ல தமிழ்ச்செல்வன் 2021ஆம் ஆண்டு திமுக வேட்பாளர் இருந்தவர். அடுத்து மகேஸ்வரன், சிவராமன், வாலவந்தி மாது. சோ இவங்க எல்லாருமே தற்போது
வேட்பாளருக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேல சித்ரா சிட்டிங் எம்எல்ஏ அவங்க மறுபடியும் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சாந்தவள்ளி, சிவசக்தி, ரவிச்சந்திரன் இவங்க 2 பேரும் இந்த தொகுதியை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ பின்னாடி யாருன்னு ஃபைனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வாக்கு வங்கி இந்த தொகுதியை பொறுத்தளவு மலைவாழ் மக்கள். ஸோ மலைவாழ் தொகுதி, மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்காங்க. அடுத்து பட்டியல் சாதியினர் இருக்காங்க, வன்னியர், கவுண்டர் இருக்காங்க. இந்த தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக தற்போது வரை உள்ளது. இந்த வீடியோல நம்ம சேலம் பகுதி 1 பத்தி பார்த்திருக்கோம். சேலம் பகுதியில் இருந்த தொகுதியில் சேலம் தெற்கு, சேலம் வடக்கு, சேலம் மேற்கு, கங்கவள்ளி, ஆத்தூர் மற்றும் ஏற்காடு இந்த 6 தொகுதிகளை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்து சேலம் பகுதி 2வது வீடியோ நம்ம பார்ப்போம். மேலும் உங்களுக்கு வேற எந்த மாவட்டத்தை பத்தி போடணும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.